பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவ ஜனமே, எப்படி இருக்கீங்க? உங்களை கண்டு பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். உலகத்தில் வாழ்கிற நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சூழ்நிலைகள் வந்தாலும் நம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய பிரசனமும் அவருடைய பலனும் நம்ம மேல் இருக்கிறதை நம் விசுவாசித்து அதை நம்பும்போது நிச்சயமாக தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். கிறிஸ்தவர்களுக்கு தேவன் எப்பொழுதும் பக்கபலமாக இருக்கிறாரு. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சூழ்நிலைகள் வந்தாலும் ஒரு நாளும் பயப்படாதீங்க, அச்சப்படாதீங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. அவர் அதிகமாய் உங்களை நேசிக்கிறவர். ஆண்டவர் நிச்சயமாக உங்களோட தேவைகள், உங்களுக்கு தேவையான ஆகாரங்களை கர்த்தர் போஷிப்பார். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரை தேடுங்க. இயேசுவின் நாமத்தினால நிச்சயமாக ஆகாதது ஒன்றுமில்லை, அவர்னால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை காண்போமாக. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. ஆமென். இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள இருந்த அந்த சிந்தை, அந்த எண்ணம், அந்த விசுவாசம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் நீங்கள் தேவனை நம்பும் போது ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்து இயேசுகிட்ட இருந்து பிதா ஒவ்வொரு காரியத்தையும் இயேசு மூலியமாய் அவர் செய்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட இருந்த நம்பிக்கை, அவர்கிட்ட இருந்த ஜெபம், அவர் வாழ்நாளில் இருந்த காரியங்கள் எல்லாம் பிதாவினால கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவனால பிதா கிட்ட இருந்து எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, கிறிஸ்து எவ்வளவு விசுவாசமாய், எவ்வளவு நம்பிக்கையாய், எவ்வளவு தேவனுக்குள்ள உண்மையா இருந்தாரோ, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை அதிகமாய் உண்மையாய் தேடும் போது நிச்சயமாக தேவன் நம்மளுக்கு நன்மை செய்வார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் நன்மை உள்ள தேவனா இருக்கிறாரு. அவர் நிச்சயமாக உங்க குடும்பத்திலும் உங்கள் மத்தியிலும் நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களிலும் கர்த்தர் பதில் தருகிறார். பிரியமான தேவ ஜனமே, இந்த வாழ்க்கையில எவ்வளவு சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராய் எவ்வளவு எழும்பினாலும் அதை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஒரு நிமிடம், ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து பாருங்க. உங்களுடைய கலக்கங்கள் மாறும், உங்களுடைய போராட்டங்கள் மாறும், உங்க இருதயத்துல சிந்தையில ஒரு அமைதியில் வரும். அது மட்டுமல்ல, ஒரு நிச்சயத்தை ஆவியானவர் தருவாரு. நிச்சயமாக இந்த காரியத்துல எனக்கு விடுதலை கிடைக்கும், நிச்சயமாக இந்த காரியத்துல எனக்கு சந்தோஷம் வரும் என்று சொல்லி ஆவியானவர் என்ன பண்ணுவாரா, உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை கொண்டு வருவார். இன்றைக்கு பிலிப்பியர் 2:5 சொன்ன பிரகாரமாய் நீங்கள் விசுவாசித்து ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது நிச்சயமாக நீங்கள் காண்கிற காரியம் தேவனால் உண்டாகும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் செய்யுமாக. அன்பின் தேவனே, இந்த வேளையிலே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தேவ சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தையாய் தேவன் இவர்களை மாற்றி இவர்களை வழி நடத்துவீராக. சோர்ந்து போகிற காரியங்கள் எல்லாம் விட்டு விலக்கி தேவன் மேல நம்பிக்கையும் அவருடைய வார்த்தையில ஆண்டவரை விசுவாசத்தில் காத்திருக்கிறவர்களாய் தேவன் அப்படியாக இவர்களை தெரிந்து கொள்ளும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவன் பலப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.